குடும்பத்தில் இருந்தவ தான் மஞ்சுளா அப்படின்ற ஒரு இளம் வயது பெண். இவ சின்ன குழந்தையில எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவ வீட்டு வேலை செஞ்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு இந்த மாதிரி இவளோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இவங்க அப்பா அம்மாவை இவங்க விருந்தினர்கள் எல்லாமே வந்து அசிங்கப்படுத்திட்டு போவாங்க. இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாருமே இவங்கள சேர்த்திக்க கூட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க கடனில் இருக்காங்க, இவங்க வந்தால் காசு கேட்பாங்க, இவங்கக்கிட்ட காசு இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்தினால. இதனால் மஞ்சுளா படிக்க ஆரம்பித்தா. படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு நினச்சா. அவளோட ஆம்பிஷன்ஸை நோக்கியே இவ ஓடிக்கிட்டு இருந்தா. இவளோட ஆசையே கேட்ரிங் படித்து நல்ல ஒரு ஹோட்டல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே நோக்கி போயிட்டு இருந்தா. அப்படி படித்து ஹோட்டல் வைக்கிறேங்கிற கனவை அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா. அப்போ அவங்க எல்லாம் இவன் முன்னாடி சிரித்து பேசினாலும் பின்னாடி அசிங்கமாக பேசியிருக்காங்க. கரெக்டாக அவள் ஹோட்டலோட முதலாளியும் ஆயிடுறா. இதுக்கப்புறமா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து இவளை கொஞ்சம்னு கொஞ்சி இவகிட்டையே பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இவன் ஒன்று மட்டும் தான் சொன்னா, வறுமையில் வராத எந்த ஒரு உறவும் எனக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டா. இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.